கேள்வி வந்திருக்கு. வீட்டில் கண்ணாடி சின்னதாக உடைந்து உள்ளது, அது வீட்டில் வைத்திருந்தால் பிரச்சனை என்று சொல்கிறார்கள். பெரிதாக உடைந்திருந்தால் தூக்கி வீசிவிடலாம். சின்னதாக உடைந்து உள்ளது, அதை வீட்டுக்குள் வைத்திருக்க வேண்டாம், வீட்டுக்கு கேடு, உடல் நலத்திற்கு கேடு என்று சொல்கிறார்கள். இது உண்மையான்னு கேட்குறாரு. அதாவது முகம் பார்க்கும் கண்ணாடியை உடைஞ்சிருச்சுன்னா தூக்கி எறிஞ்சிடணும். உடைந்த கண்ணாடியில் முகம் பார்ப்பது உடலுக்கு கேடு செய்யும், வீட்டிற்கு கேடு செய்யும் என்று சில இந்த சூஃபி கூட்டங்கள் எவனோ கட்டி விட்டுருக்குறாங்க ஒரு கதையை. இப்படி சில கித்தாப்புகள் அவங்களா எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை நம்பிக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம மக்கள் கண்ணாடி ஒரு கண்ணாடி முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குன்றதுல அதில் மூலையில் லேசாக உடஞ்சிருச்சுன்னு வைங்க, உடைஞ்ச கண்ணாடியில் முகம் பார்க்கக்கூடாது, உடைஞ்ச கண்ணாடியில் பார்த்தோம்னு சொன்னால் உடல் நலத்தையே பாதிச்சிரும், வீட்டையே பாதிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. உடைந்த கண்ணாடியில் முகம் பார்க்கக்கூடாது என்கிற மாதிரியான கருத்துப்பட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை கூட நம்ம பார்க்கவில்லை. சைஹான ஹதீஸும் கிடையாது, பலவீனமான செய்தியும் கிடையாது. அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு கூட ஒருத்தன் இட்டுக்கட்டலை. அப்படியான ஒரு விஷயத்தை உண்மை மாதிரி நம்பி இந்த அஜர்த்தமார்கள் அப்படி மக்களுக்கு சொல்லி கொடுத்து அதிகமான மக்கள் நம்புகிறாங்க. கண்ணாடி உடைஞ்ச கண்ணாடியில் முகம் பார்க்குற, உடைஞ்ச கண்ணாடியில் பார்க்கக்கூடாது. என்ன முகம் பார்ப்பது நம்ம என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுவதற்குரிய ஒரு கருவி. அதில் எந்த அளவுக்கு பயன்படுத்த இயலுமோ பயன்படுத்த வேண்டியதான். அந்த உடைந்த கண்ணாடி கூர்மையாக இருக்கும், கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு, அது கையில் குத்திரும், அதனால் உடைஞ்ச கண்ணாடியை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னால் அது ரீசன் இருக்குது. மார்க்க ரீதியான ரீசன் இல்லை, நம்ம அறிவுபூர்வமான ஒரு காரணம் இருக்குது. கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சி போச்சுன்னு வைங்க, ஒரு முக்கோண வடிவத்தில் உடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதை வச்சு நம்ம முகம் பார்க்கும்போது நம்மளை அறியாமல் அதனுடைய முனை கையில் காலில் குத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி உள்ளதை செய்யாதீங்கன்னு ஒரு அறிவுரை சொல்வார்களே, ஆனால் அது மார்க் அடிப்படை இல்லாமல் ஒவ்வொரு அறிவாளியும் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்று அதை எடுத்துக்கொள்ளலாம். இது முகம் பார்க்கிறதே, உடைஞ்ச கண்ணாடியில் முகம் பார்க்கிறதே தப்பு அப்படின்னு சொல்வாரே, ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது. பெருசாக உடைஞ்சிருந்தா கூட, ரெண்டாக உடைஞ்சிருந்தா கூட 2 கண்ணாடியை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம், யூஸ் பண்ணிக்கிடலாம். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, மார்க்கப்படி அதில் ஒன்றும் கிடையாது.